வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. தேடுங்க அப்போதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதை அதிகம் தேடி ஓடுறீங்களோ அது ஒரு காலத்தில் உங்களை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன் இந்த முரண்பாடு? என்ன தான் செய்யணும்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் என்பது மகரிஷியின் வாக்கு. வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை குறிக்கோளாக வைத்துக்கொண்டு தேடி முயற்சி செய்தால் கிடைக்கும். வள்ளுவரோ வேண்டியாங்கு என்ற குரலிலே நமக்கு என்ன வேண்டும், எப்படி வேண்டும், அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறுகிறார். மகரிஷி அவர்கள் நம்முடைய வாழ்க்கை என்கிற பயணம் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஐவகை பற்றுக்கள் அவசியம். பொருள், புகழ், செல்வாக்கு, அதாவது அதிகாரம், மக்கள், புலன் இன்பம், இதை தேடி நாம் போக வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம் மனசிடம் இங்கேதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்று கடைசி வரை வாழ நமக்கு தேவைப்படுகிற பணத்தை பணியில் இருக்கும் போதே சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் என்ற தேவை, முயற்சி, உழைப்பு அவசியமே. ஆனால் அந்த பணத்தின் மீது அதிக பற்று, கடும் பற்று வைத்துவிடக் கூடாது என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள். அதாவது பணம் சேமிக்க சேமிக்க வீட்டம்மா 2 லட்சத்துக்கு வாங்கின ஒரு வைர சங்கிலியை தொலைச்சிட்டாங்க. அது ஏன் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின டீ கப்பை, பீங்காங் கப்பை கீழே போட்டு உடைச்ச உடனேயே நமக்கு கோபம் வருகிறது என்றால் அங்கே கடும் பற்று நம்மிடம் இருக்கிறது. இதுதான் தவறு. பாவச் செயலை செய்ய தூண்டிவிடுகிறது. அது மட்டுமல்ல, பணம் மீது கடும் பற்று இருந்தால் பணத்தை நோக்கி தேடி ஓடுவார்களே ஒழிய, நேரத்திற்கு நேரம் சாப்பிடணுமே, இரவு 9 மணிக்குள் படுத்தாத்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமே என்ற உண்மையை உணராமல் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஆரோக்கியத்தை தொலைத்து விடுகிறார்கள். இதுதான் பிரச்சனை. இதனால் என்ன நடக்கிறது? இறைநிலை இவன் வாழ்கிற வாழ்க்கை சரியான திசையில் இல்லை என திசை திருப்ப ரொம்ப பெரிய ஆரோக்கிய குறைபாட்டையோ அல்லது பணத்தை நாம் இழக்கிற ஒரு சூழ்நிலையையோ ஏற்படுத்தி விடுகிறது. நாம் எது மீதும் கடும்பற்று வைத்திருக்கிறோமோ அது நம்மை விட்டு ஓடிவிடும் என்றால் அந்த பணத்தால் நமக்கு நிம்மதி கிடைக்காது என்பதே உண்மையான அர்த்தம். என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி அவர்கள் பற்றற்ற பற்றில் வாழ வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பணம் தேட வேண்டும், ஆனால் கடமை உணர்வோடு பற்றற்ற நிலையில். அதாவது பக்கத்து விட்டம்மா நெக்லஸை தொலைச்சிட்டா நாம் கோபப்படுவோமா? அதுபோல் பற்றற்ற நிலையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.